அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் உள்ள தெரு ஒன்றின் நடைபாதையில் சினிமா மற்றும் இசை கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய விதமா பித்தளையால் ஆன நட்சத்திரங்கள்ல அவங்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அப்படின்னு பேரு. 1956ஆம் ஆண்டுல முதல்ல வாக் ஆஃப் ஃபேம் உருவாக்கப்பட்ட போது தேர்வு குழுவில் ஒரே நட்சத்திரத்திற்கு 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர் சார்லி சாப்ளின். ஆனால் அவருடைய ஒழுக்க நெறிகளை காரணம் காட்டி இறுதியில் அவருடைய பெயரை ஒதுக்கி வச்சுது. ஆனால் அதோட பின்னணியில் அரசியல் காரணம் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் 16 ஆண்டுகள் கழித்து சாப்ளினுடைய மகன் ஜூனியர் சாப்ளின் வெற்றி பெற்றார். இறுதியாக 1972 சார்லி சாப்ளினுடைய நட்சத்திரம் வாக் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டுச்சு. 40 ஆண்டுகள் அமெரிக்காவில் பிரபல நடிகராக வாழ்ந்த போதும் அந்த நாட்டோடைய குடியுரிமையை அவர் பெறலை. அதனால் தன்னுடைய இறுதி காலத்தை அவர் இங்கிலாந்திலையும் சுவிட்சர்லாந்திலையும் தான் கழிச்சாரு. அமெரிக்கா விட்டு வெளியேறி 20 வருடங்கள் ஆன நிலையில் 1900